தலைவாசல் பூஜை. பொதுவா இந்த தலைவாசல் அப்படின்றது எந்த அளவிற்கு மகத்துவமானது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். நான் சொன்ன அமைப்புல மாவளை தோரணம், நிலை மாலை, அதே போல மஞ்சள் கலவையோடு நான் சொன்னக்கூடிய மூலப்பொருள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அனைத்தையுமே பூசி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். மிக பெரிய நல்ல பலன்கள் உங்க வாழ்க்கையில படிப்படியா நிகழறத பருதுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பண வரவு இருக்கும். என்னங்கய்யா, தலைவாசல பூஜை பண்ணா பண வரவு வருமா? அப்ப நம்ம வீட்டுல மகாலட்சுமி நின்ற நிலையில் இருக்கிற இடம் வேற எங்கேயுமே கிடையாது. ரெண்டு பொருள்ல இருக்கு. ஒன்று குத்து விளக்கு, இன்னொன்னு தலைவாசல். முறையில வைக்கணுமா அப்படின்னா கட்டாயமா உண்டு. நட்ஸ் அப்படின்றத ஒரு சின்ன வெள்ளி கிண்ணத்திலேயோ அல்லது ஒரு தொன்னையிலேயோ நீங்க வச்சு 6 to 7 அந்த தலைவாசலையே மகாலட்சுமியா நினைச்சு பாவித்து நட்ஸ நெய்வேத்தியமா பண்ணுங்க. தலைவாசலினுடைய அடிப்படையில் அந்த மைய பகுதியில புஷ்பத்தை வச்சு தொட்டு அம்பாளுடைய பாதம் போல நினைச்சு வணங்கிக்கோங்க. இவ்வாறு தொடர்ந்து 8 வாரம் செஞ்சுட்டு அந்த நட்ஸை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நீங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய தொடக்கத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா 8 வாரத்துக்குள்ள உங்க வீட்டுல சண்டை குறைஞ்சிருக்கும். புதிய சொந்தங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். பணவரவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கும். குறிப்பா எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெரிய மன நிம்மதி இருக்கிறத கண் கூட நீங்க உணர்வீங்க. செயல்படுத்தி பாருங்கள். வெற்றி நிச்சயமாக இருக்கும்.